ரஜினிகாந்த் நடித்த படையப்பா திரைப்படத்தில் ரம்யா கிருஷ்ணன் நடித்த நீலாம்பரி கதாபாத்திரத்தில் முதலில் நடிக்க இருந்தது முன்னாள் உலக அழகி ஐஸ்வர்யா ராய் தான். நீலாம்பரி கதாபாத்திரம் வயதான தோற்றத்தில் வருவதால் நான் பல திரைப்படங்களில் தற்போது கதாநாயகியாக நடித்துக் கொண்டிருக்கிறேன் என அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க மறுத்துவிட்டார் ஐஸ்வர்யா ராய். அதன் பின்னரே நீலாம்பரி கதாபாத்திரம் ரம்யா கிருஷ்ணனுக்கு கிடைத்தது. உண்மையை சொன்னால் ரம்யா கிருஷ்ணனை தவிர நீலாம்பரி கதாபாத்திரத்தில் வேறு எந்த நடிகை நடித்திருந்தாலும் படையப்பா திரைப்படம் இந்த அளவு ஓடியிருக்குமா என்பதில் எல்லோருக்கும் சந்தேகம்தான். படையப்பா திரைப்படத்தின் வெற்றிக்கு ரஜினிகாந்தின் பங்கு எந்த அளவு முக்கியமோ அதே போல நீலாம்பரி கதாபாத்திரமும். ரம்யா கிருஷ்ணன் தனது கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்து முடித்ததால் யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு வெற்றியை படையப்பா திரைப்படம் நிகழ்த்தி காட்டியது. அதே போல ரஜினிகாந்தின் 75வது பிறந்த நாளையொட்டி ரீ-ரிலீஸ் ஆன படையப்பா திரைப்படம் படம் வெளியாவதற்கு முன்பே 30 லட்சம் டிக்கெட்டுகளை விற்பனை செய்து இதுவரை வெளியான ரீ-ரிலீஸ் திரைப்படங்களில் அதிக வசூல் பெற்ற திரைப்படம் என்ற சாதனையும் நிகழ்த்தி இருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் படையப்பா திரைப்படம்.